வெல்கம் டு ஜேடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 7 ஷாட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம பண்ண 7 ஷாட். இது எந்த மாதிரி வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 ஷாட் வந்து வீட்டிலேயே எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேயே சின்ன ஸ்கை ஷாட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 7 ஷாட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொஞ்சம் கனமான அட்டை தேவைப்படும். இந்த அட்டை இல்லை அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஸ்கை ஷாட் வந்து வெடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அது வெடிச்சது மீதி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட வந்து அந்த அட்டையை எடுத்துக்கலாம். இது நம்ம ஆல்ரெடி கலர் ஸ்மோக் பாம் வந்து இதில் தான் பண்ணியிருப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேலே போய் வந்து 7 ஷாட் வந்து அடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனி வெடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சீனி வெடியை வச்சாலே போதும், நம்ம சுருட்டி அது வந்து மேலே போய் டப் டப் டப்னு வந்து வெடிக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மேலே வந்து போக வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன் பவுடர் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படும். கன் பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இது தீப்பெட்டி மருந்துனா யூஸ் பண்ணால் அது வந்து பறக்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்டுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதனால் ஒரு மூடியை வந்து வச்சு பார்த்தேன், அது கரெக்டாக ஃபிட் ஆச்சு. அந்த மூடியை மட்டுமே வச்சோம்னா மூடி வந்து மெல்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் வந்து மேலே வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை சேர்த்தாப்பில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எம்சியில் எடுத்து அந்த மூடிக்கு மேலே வந்து 2 இதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிக்கு மேலே வந்து இந்த மாதிரி வச்சுட்டு சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சேஃபுக்கு வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். அந்த ஹீட் வந்து பட்டாலும் வந்து மூடிக்கு வந்து எதுவும் ஆகாது, கீழே வந்து பிடுங்காது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மூடியை வந்து அந்த அட்டையில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த எம்சியில் வந்து அட்டையும் நல்லா பிடிச்சிக்கிறோம், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கீழே பேஸும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங் ஆயிரும். நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இந்த இது இவ்வளோ இருந்தாலும் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டேப் இருக்குது பார்த்திங்களா, அது காலியான அந்த அட்டையை கூட நான் வந்து வச்சுருப்பேன். ஸோ அந்த அட்டையை தான் நம்ம வந்து கீழே வந்து பேஸை வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விழுகிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி ஒரு அட்டையை வந்து சுற்றி வந்து ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டாக வந்து ஒட்டிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து அதை வந்து எடுத்து கரெக்டாக வந்து மேலே வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப கரெக்டாக ஃபிட்டாக வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிக்கிடுச்சிங்க. ஸோ அதனால் பிரச்சனையே இல்லை. ஸோ இந்த மாதிரி மட்டும் இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்கை ஷாட் வந்து கீழே விழுகாதுங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஸ்ட்ராங்காக வந்து கீழே வந்து பேஸ் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து திரி வைக்கிறதுக்கு ஒரு ஹோல் வந்து போட்டுக்கோங்க. நான் ஊசியை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கடைசியை வந்து ஆணி வச்சு கூட அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுக்கலாம். திரியை வச்சு நம்ம வந்து ஒரு ஹோல் வந்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, ஹோல் வந்து போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதில் வந்து இது கலர் பேப்பரை வந்து எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒட்டிடுங்க. நான் ஆல்ரெடி ஸ்கை ஷாட் இருக்குது பார்த்திங்களா, ஸ்கை ஷாட்டில் உள்ள கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன். அதுவே நீட்டாக இருந்துச்சு. ஸோ அதை மெதுவாக உரிச்சு அப்படியே வந்து மேலே வந்து ஒட்டிட போகிறேன். இது வந்து கொஞ்சம் கலராக இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது, ஸ்கை ஷாட் மாதிரியே இருக்குல்ல. ஸோ அதனால தான் வந்து இதுக்கு மேலே வந்து ஒட்டுறேன். இதையுமே நான் ஃபெவிகாலை தான் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி வந்து ஃபெவிகாலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் வந்து இருக்கிற மாதிரி வந்து அந்த இதை வச்சுட்டு சுருட்டி வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்கை ஷாட் மாதிரியே வந்துடும். நம்ம 7 ஷாட்டில் வந்து பாதி ப்ராசஸ் வந்து முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து கரெக்டாக வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீட்டாகவும் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த கன் பவுடரை தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திரியை வந்து ஃபிட் பண்ணிடுங்க. அந்த ஓட்டை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஓட்டையில் வந்து திரி வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன அந்த ஆணியை வச்சு ஹோல் போட்டு அதை வந்து கரெக்டாக வந்து உள்ளே வச்சுக்கோங்க. அந்த திரி செய்யலை அப்படின்னா, திரி உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா திரி செய்கிற வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம கன் பவுடரை தாங்க உள்ளே அப்ளை பண்ண போகிறோம். நான் மேலேனா சுற்றி வந்து டேப் தான் ஒட்டியிருக்கேன், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும்னு. அதுக்கடுத்து கன் பவுடரை எடுத்து உள்ளே வந்து போட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கன் பவுடரை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம போடுறோம். இது மணி மருந்துன்னு சொல்லுவாங்க, இது ரொம்ப பவர் ஜாஸ்தி. நீங்கள் வந்து இதுக்கு தீப்பெட்டி மருந்தை வந்து போட்டிங்க அப்படின்னா அது தூக்கி ரொம்ப தூரத்துக்கு இதாகாது, அப்படியே அங்கே வச்சே வெடிச்சிருங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, அந்த மாதிரியே நம்ம வந்து ஒன்று பண்ணி காட்டுறேன், எந்த மாதிரி இருக்குதுன்னு கடைசி பார்க்கலாம். இப்போ கன் பவுடர் நம்மளுக்கு தேவைங்கிற அளவு வந்து நல்லா போட்டாச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சீனி வெடி தாங்க. சீனி வெடி தான் வந்து மேலே வந்து வச்சு வெடிக்க போகிறோம். சிங்கிள் ஷாட் அப்படின்னா நீங்கள் வந்து புல்லட் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட வைக்கலாம். மேலே போய் சவுண்டாக வந்து வெடிக்கும். நம்மளுக்கு டப் டப்னு 7 ஷாட் அடிக்கிறனால 7 சீனி வெடி நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி 7 சீனி வெடி நான் வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை ரப்பர் பேண்டு தாங்க போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஃபுல்லாக நான் வந்து எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேத்தாப்பில் வச்சு ரப்பர் பேண்ட் வந்து போட்டுக்கிறேன். 7 தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எத்தனை ஷாட் அடிக்கணுமோ வைக்கலாம். அந்த கரெக்டாக அந்த ரவுண்ட் சேஃப் அந்த அட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த அட்டைக்கு கரெக்டாக கொஞ்சம் ஃபிட் ஆகிற அளவுக்கு வந்து வச்சாலே போதும். இப்போ நம்ம ரப்பர் பேண்டை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உள்ளக்க கரெக்டாக எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும்,
நம்ம கரெக்டாக வந்து பாருங்கள் லூஸாக தாங்க இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 செயினி விடை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு போகிறதுக்கு வந்து கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரெஷர் வந்து ஹையாக மூலம் வந்து இதை வந்து நல்லா மேலே தூக்கி விட்ருங்க. ஸோ அதனால தான் வந்து மேலே போய் வந்து வெடிக்குது. சரி ஓகே, நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து சீனி வெடியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கலாம். ஒரு 9 ஷாட் 10 ஷாட் அடிக்கிட்டோம். இப்போ வந்து வச்சாச்சுங்க. வச்சதுக்கு அடுத்து வந்து இதை வந்து உள்ளக்கு தாங்க போட போகிறோம். அவ்வளோதான், கன் பவுட்ரு போட்டாச்சா இதை வந்து உள்ளக்க வந்து அப்படியே போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளக்கு போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இன்னும் ப்ரெஷர் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் இருக்குது பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பரை மேலே வந்து வச்சுட்டாலே போதும், நம்மளுக்கு நல்ல ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகும். நியூஸ் பேப்பர் இல்லைன்னா அட்டை எதுனாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நம்ம நியூஸ் பேப்பரே நல்லா சுருட்டி வந்து நல்ல ப்ரெஷருக்காக வந்து நல்லா வச்சிடலாம். அப்போ போல் கீழே ப்ரெஷர் ஹெவியாக இருக்கும் போல் வந்து மேலே இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வந்து தூக்கி விடும். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளக்கு வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு 7 ஷாட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 7 ஷாட்டை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இது எந்த லெவலுக்கு வந்து வெடிக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் நைட் வந்து போட்டு காட்டலை. இதில் வந்து சீனி வெடி வச்சிருக்கனால டப்னு தான் வெடிக்க போகுது. ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெளிவாக தெரியாதான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வச்சு ட்ரை பண்ணலாம். நான் வந்து அந்த திண்டில் தான் வைக்க போகிறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இந்த திண்டில் வந்து வச்சாச்சு. இப்போ வந்து லைட்டர் யூஸ் பண்ணி நான் பொறுத்து வச்சுக்கிறேன். லைட்டர் வந்து பிடிக்க மாட்டேங்குது. பொறுத்து வச்சுட்டேன். இல்லை பொறுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக வந்து வெடிச்சிச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. மேலே வந்து ஒரு சைடு தான் அடிச்சிச்சு. மேலே டக்குன்னு அடித்து சட்டன்னு வந்து அடிச்சிச்சு. சவுண்டுமே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் செஞ்சு பார்க்கணுன்னா கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். என்ன மணி மருந்தம் அது வந்து தேவை. நீங்கள் வந்து தீப்பெட்டி மருந்தம் வச்சு செஞ்சு பார்க்காதீங்க, அது வந்து வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி மருந்தம் வச்சிங்கன்னா பக்கத்துலேயே வந்து வெடிச்சு எல்லாமே சதறிடும். டப்பா முதக்கன்னு மிஞ்சாது எல்லாமே அடிச்சிடும். நான் செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.